டீச்சர். உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கு 4 பேர் ஆளை காணோம், இன்னும் வரலையா இல்ல லீவா? டீச்சர் தினேஷ் வரமாட்டானா, அவங்க அம்மா சொன்னாங்க. டீச்சர் சாரு வரமாட்டாளாம், அவங்க அம்மாவும் சொன்னாங்க. நேற்று ஃபுல்லா அவங்க வீட்டுல மழையா, அதனால வரவே மாட்டாளாம். இது ஒரு ரீசனா? சரி உட்காருங்க. நேற்று இங்கிலீஷ்ல என்ன படிக்க சொன்ன? எல்லாரும் புக் எடுங்க. கார்த்திகா சரியா போச்சு, அங்க பாரு யாரு வந்திருக்கான்ட்டு. ஆமா இப்போ என்ன பண்றது கார்த்தி? எனக்கே ஒண்ணும் புரியலையே. கரெக்டா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா பாத்தியா? அவ சரியான கள்ளில. நான் தெரியாம தானே கார்த்தி எறிஞ்சேன். நான் என்ன வேணும்னா பண்ண? கார்த்திகா என்ன சொல்ற நீ? பவித்ரா நான் நேத்து தெரியாம அவ மண்டல கையில கொண்டு எறிஞ்சிட்டேன். அச்சச்சோ. ஆமா என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல எனக்கு. கவலைப்படாத, அவங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல பவித்ரா, அவங்க அம்மாக்கு என்னன்னா சும்மாவே பிடிக்காது. இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போதோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதான பார்த்தேன், என்னடா இன்னும் வர காணமென்ட்டு. கரெக்டா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பீரியடு இவங்களோடயே போயிடும் போலயே. என்ன லேட்டா வந்திருக்கா ஜெனி? டெய்லியும் லேட்டா தான் வந்துட்டு இருக்கா. ஏமா டீச்சர், என் பொண்ணு லேட்டா வந்ததுக்கு மட்டும் அவ்வளோ காரணம் சொல்றீங்க? என் பொண்ணு ஒருத்தி கல்லை கொண்டு எரிஞ்சு மண்டை ஃபுல்லா வீங்கி கிடக்குது, அதை ஒன்றும் நீங்க கேட்காம விட்டுருக்கீங்க. ஆமாம்மா, அவகிட்ட நான் பேசத்தானே செஞ்சேன். ஏதோ தெரியாம அந்த பிள்ளை பண்ணிடுச்சு, அப்படி விட்டுருங்க. நான் நேற்று தைலெல்லாம் வச்சு தானே விட்டேன், வீக்கம் ஒன்றும் இல்லையே. அதை அப்படி நீங்க சொல்லலாம் வீக்கம் இல்லைன்ட்டு. இதே என் பொண்ணு 10 பேர் மண்டையை உடைச்சு அவங்க அம்மா மாதிரிலாம் வந்து கேட்டால் இப்படி தான் பதில் சொல்வீங்களா? என் பொண்ணு நல்லா அடிச்சிருக்க மாட்டீங்க? வேணும்னே பண்ணா அடிக்கலாம், அந்த பிள்ளை தெரியாம தானே பண்ணிருக்கு, அதான் அடிக்க முடியல. அதை அப்படி அடிக்காம விடலாம், நல்ல 4 அடி அடிக்கணும் இப்ப என் கண்ணு முன்னாடி. இவங்க என்ன இப்படி பேசுறாங்க கார்த்திகா? ஆமா ஆமா எனக்கு பயமா இருக்கு பவித்ரா. பயப்படாத, டீச்சர்லாம் அவ்வளவு சீக்கிரத்துக்கு ஒன்னு அடிக்க விட மாட்டாங்க, கவலைப்படாத. சரி. இப்ப அவளை பிடிச்சு 4 அடி அடிக்கணும். ஏய் எழும்பு. நான் எதுக்கு எந்திருக்கணும்? நான் எங்க டீச்சர் சொன்னாதான் எந்திருப்பேன். நான் சொல்றேன்ல எழும்ப. என் பொண்ணை எப்படி நீ கை நீட்டி அடிச்ச? அதுவும் களை கொண்டு அடிச்சிருக்க, எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. அத்தை அவ அடிக்கல அத்தை. அப்புறம் நீ நாடா அடிச்ச? ஆளை பாரு, இப்பவே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டான். இல்ல அத்தை, நான் தான் கல் எடுத்து கொடுத்தேன். நாங்க அந்த காக்காவை தான் அடிக்கிறதுக்கு பார்த்தோம். ஜெனி கரெக்டா உள்ள வந்துட்டா. ஜெனிக்கு டீச்சர் நல்ல தடவி விட்டாங்க, அதனால கண்டிப்பா ஒன்றும் ஆகாது. நீங்க கார்த்திகாவை திட்டாதீங்க. ஏண்டா பொடிப்பல, நீ சொல்லிதான் நான் கார்த்திகாவை திட்டாம இருக்கணுமா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எழுந்துருடி. இங்க பாருங்கம்மா, சின்ன பிள்ளைங்கள இந்த மாதிரிலாம் மிரட்டாதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. டீச்சர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவ்வளோ நாளா அடி போட்டு சாத்துவீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அடிக்கலாம் முடியாதுமா, சின்ன பிள்ளைங்களா இருக்குங்க, ஒன்றுக்கு ஒன்று இப்படி தான் விளையாடி மடையை உடைக்குங்க. அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் அடித்தா நாளைக்கு அவன் அம்மாவை கூட்டிகிட்டு வருவா, பதில் சொல்ல முடியுமா? பாருங்க, நீங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, பீரியட் ஃபுல்லாக முடிஞ்சிடுது. இதுலேயே எப்போ நான் பாடம் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்க எப்போ படிக்கன்னு எனக்கு தெரியல. டீச்சர் நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அவளை இப்போவே கூப்பிட்டு 4 மண்டல கொட்டுங்க, அப்போ தான் நாளை பின்ன யாரையும் கழுத்துக்கு எரிய மாட்டா. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க. உங்கள் பொண்ணு நல்லா அழாமத்தானே இருக்கா? அவள் என்ன அழுதா தெரியுமா? வீட்டில் வச்சு கடுமையாக அழுதுட்டு கிடந்தா. ஏம்மா அழுத? ஆமா டீச்சர் நான் அழுத, எனக்கு ரொம்ப வலிச்சிட்டு தெரியுமா? இவ அம்மாக்கு 10 மடங்கா இருப்பாள, இவ 1000 போய் சொல்லுவாள வாய திறந்தா. கார்த்திகா நீ இப்படி பண்ணுவ? டீச்சர் நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். நான் ஜெனி கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டேன் டீச்சர், அதுக்கு மீறியும் அவ அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா. டீச்சர் கார்த்திகா ரொம்ப நல்ல பிள்ளை, அவள்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டா, தெரியாம தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஜெனி தான் அன்னைக்கு என்கிட்ட கார்த்திகாவோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதுல இருந்து சாக்லேட் எடுத்தா. பவித்ரா உண்மைதானே சொன்னேன் ஜெனி, நீ உண்மையில எடுத்தில்ல சாக்லேட்? நான் எடுத்ததை நீ பாத்தியோ? உன் கண்ணு நோண்டிடுவேன் முட்டை கண்ணி. ஜெனி டீச்சர் நான் எடுக்கவே இல்லை, அவ எடுத்தேன்னு சொல்றா. என்ன ஜெனி சும்மாரு, உன் கண்ணு ரொம்ப குட்டியாவா இருக்கு, அவ கண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஏமா பவித்ரா நீ கொஞ்சம் உன் வேலையை பாக்குறியா? அவளை திட்டினா உனக்கு ஏன் வலிக்குது? அவ என் ஃப்ரெண்டு. அப்ப ஜெனி உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையோ? நானும் ஜெனியும் தான் முதல்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். இடையில தான் ஜெனி வந்து ரொம்ப திட்டிட்டே இருக்கா. அவ வேலைக்கு மட்டும் என்ன நல்லா யூஸ் பண்றா. தண்ணி மெத்தி தான்கா இன்ட்ரோல்ல எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க கடையில போய் ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் நான் கார்த்திகா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். இப்ப நானும் கார்த்திகாவும் நல்ல ஃப்ரெண்டு.
அது ஜெனிக்கு பிடிக்காது. ஒய்யாம எங்க 2 பேரையும் பார்த்து திட்டிட்டே இருப்பா. ஆ, திட்டுவா. ஆளுக்காளு ஒரு கதை சொல்லுவீங்களே என் பிள்ளைய பத்தி. உங்க கூடலாம் வந்து படிக்க விட்டேன்ல, என்ன சொல்லணும்? எங்க படிக்கிறா? படிச்சிட்டாலும். டீச்சர், இப்போ நீங்க கூப்பிட்டு அந்த பிள்ளைய 4 அடி அடிக்க போறீங்களா இல்ல நான் மண்டையில கொட்டட்டா? ஐயோ பாவம் ஜெனி, அழுதுட்டே இருக்கா. எங்க அவ அழுறா? நீ பாத்தியோ? சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காத சரியா? 2 கண்ணையும் நோண்டிடுவேன். டீச்சர், இந்த கார்த்தியை பாருங்களா, ரொம்ப பேசிட்டே இருக்கா என்கிட்ட. என் 2 கண்ணும் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால அவன் நோண்டி எடுத்து சாப்பிட போறேன்னு சொல்றான். டீச்சர், நான் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆளுக்காளு பேசிட்டு இருந்தோம்னா எப்படி? இனிமேல் ஏதாவது சொல்லி பாரு, உனக்கு இருக்கு. டீச்சர், அவளை 4 போடுங்களேன், நான் கிளம்பணும். எனக்கு நிறைய வேலை கிடக்குது வீட்டுல. ஏம்மா, நீங்க கொஞ்சம் வெளியே போங்கம்மா, நான் அப்புறமா அவளை அடிச்சுக்கிறேன். எல்லா பிள்ளைங்க முன்னாடி அடிக்க முடியாது. கார்த்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டீச்சர் என்ன அடிப்பாங்களோ? அடிக்க மாட்டாங்க, பயப்படாத. கண்டிப்பா கூப்பிட்டு அடிப்பீங்கல்ல? ஆமாமா, கண்டிப்பா அடிப்பேன். நீங்க போங்க. சரி, என் பொண்ணு எப்படி படிக்கா? ஆமா, படிப்பு வீட்ல வச்சு நல்லா சொல்லி கொடுங்க. ஹோம்வொர்க் கொடுத்தா ஒன்னும் செய்யறது கிடையாது. சரி போ. ஜெனிமா, போய் உட்காருடா. டாடா. டாடா மம்மி. படிப்பை பத்தி பேசணும்னு ஓடிடுறது. என்னதான் சேர்ந்தாங்களோ தெரியலப்பா. அந்த ஸ்கூல்ல வந்ததுல இருந்து கம்ப்ளைண்ட்டுக்கு மேல கம்ப்ளைண்ட் அந்த ஜெனி மேல தான் வந்துட்டு இருக்கு. மல்லிகா டீச்சர். என்ன டீச்சர், கூப்பிட்டீங்களா? ஆமா டீச்சர், ஒரு 2 மணி நேரம் என் கிளாஸை பார்த்துக்கிட முடியுமா? எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, வெளியே இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. பேங்குக்கு போயிட்டு இப்போ வந்துடுவேன். ஒரு 2 மணி நேரம் மட்டும் பார்த்துக்கோங்களா? எம்மா, உங்கள் கிளாஸா? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு எனக்கு அப்படி இதாக போயிட்டு வேண்டாம்மா, பார்க்க முடியாது. ஏன் டீச்சர் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கிளாஸில் உட்கார்றதுக்கு. ஒன்று ஒவ்வொரு ரகமாக இருக்குது டீச்சர். ஆமாம், எனக்கு தெரியும்ல உங்கள் கிளாஸை பற்றி. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன்ல நான். அதான் நான் யார்கிட்ட ஒப்படைக்கனே தெரியல. பேசாம பிடி சார் சும்மா தான் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிடுங்க. அடி வெளுத்து எடுத்துருவாரு. ஒன்று அப்படி விழும் பார்த்துக்கோங்க சேட்டை பண்ணா. ஐயோ, அடிச்சோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுவேன், எங்கள் டேடியை கூட்டிட்டு வந்துடுவேன்ட்டு வந்துருங்க. அதை ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு என் கிளாஸ்ல இந்த ஜெனி இருக்காள்ல, எம்மா நேற்று ஏதோ இந்த கார்த்திகான்ங்கிற பிள்ளை தலையில கள்ளத்திக்கு எரிஞ்சிட்டாளாம். அதுக்கு நல்லா தடவி விட்டாச்சு, ஒரு காயமும் இல்லை. அதுக்கு இன்னைக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டா. இன்னைக்கு ஒரு பீரியடு சுத்தமா போயிட்டு இன்னைக்கு பிடி பீரியட்ல தான் போய் இங்கிலீஷ் கிளாஸை எடுத்தணும். யாரு? அந்த ஜெனி, வட்ட கண்ணு முட்டை கண்ணுமா இருப்பாள அவளா? ஏ அம்மா, அவ அம்மா பெரிய ஆள்ல. சி, முடியலப்பா அவங்க அம்மாவோட. இந்த ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை வந்ததுல இருந்து ஒரே கம்ப்ளைண்ட் தான். அவ அம்மா கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண மாட்டா, அடுத்த ஆட்களும் நல்லா குறை சொல்லுவா. தான் பிள்ளை மட்டும்தான் பெரிய நல்ல பிள்ளை, மற்ற பிள்ளைங்களாம் பொல்லாத பிள்ளைங்கன்ட்டு. அன்னைக்கு சரியான சண்டைல அவங்க கிளாஸ்ல, அவங்க அம்மாக்கும் இன்னொரு யாரும் அம்மாக்கும். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல இருந்தேன்ல, தங்கமான பிள்ளைங்க, சண்டையே வராது தெரியும்ல, நல்லா இருக்குங்க. இப்போ அந்த கிளாஸ் தான் அந்த லூசு கையில கொடுத்துட்டாங்களே. இந்த ஸ்கூல்ல ஏண்டா இருக்கும்ட்டு இருக்கு. ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமா டீச்சர், நீங்க என்ன அழகா பாடம் நடத்துறீங்க. உங்ககிட்ட அந்த கிளாஸை தராம அந்த லூசு கிட்ட கொடுத்துட்டாங்க பத்தியா? அது ஒன்றும் நடத்த தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட படிச்ச பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்லாவே படிக்க மாட்டேங்கிங்கன்ட்டு ஒரே கம்ப்ளைண்ட். அந்த டீச்சர் வாயை திறந்து என்ன நடத்துதுன்னே புரிய மாட்டேங்க. ஆமா தெரியும்ல, எங்கிட்டே நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லத்தான் செய்யுங்க. டீச்சர், ஒரு 2 மணி நேரம் தானே, பார்த்துக்கோங்களேன். இல்லை டீச்சர், எனக்கும் நிறைய வேலை இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். நீங்க பிடி சார் கிட்ட வேணா சொல்லுங்க. சரி டீச்சர். ஒரு 2 மணி நேரம் பார்த்தா தான் என்னவா? சா, தோசையம்மா தோசை, அது அம்மா சுட்ட தோசை. தோசையம்மா தோசை, அது அம்மா சுட்ட தோசை. அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை, எங்க டீச்சர் சுட்ட தோசை. சி 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 கிளறுங்கள. என்ன டீச்சர் பயந்துட்டீங்களோ? சி, கிளாஸுக்கு போ. வெளியே யார் ஒன்று வர சொன்னா? என்ன இன்ட்ரோலா? இல்ல டீச்சர், உங்களை ரொம்ப நேரம் காணமா, அதான் தேடி பார்க்கலான்னு வந்தேன். எங்க தொலைஞ்சிட்டீங்களோ என்னவோ. இல்ல ஒழுங்கா இப்ப நீ கிளாஸுக்கு போறியா இல்லையா? பல்லாண்டி. அப்படி சொல்லாதீங்க என்ன பல்லாண்டின்ட்டு. இல்ல நல்லா இருப்ப, அழாத. குழம்பு நிறைஞ்சிரும் போல இருக்கு கண்ணுல இருந்து வர தண்ணியில. போ கிளாஸுக்கு. நீங்களும் வாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போலயா? இந்த பிள்ளைங்களை விட்டு இந்த கிளாஸை விட்டு எப்படா போறோனோ தெரியல. சித்தி, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? உனக்கு என்ன குறை தங்கமே? பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே குட்டி ஏஞ்சல் அப்படியே வானத்துல இருந்து கீழே வந்த மாதிரி சூப்பரா இருக்கு தெரியுமா பாக்கிறதுக்கு? நிஜமாவா சித்தி சொல்ற? நல்லா இருக்கனா? எனக்கு இந்த Dress
சாக்லேட்டை ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடு சரியா? டீச்சருக்கும் கொடு, எல்லா கிளாஸ்க்கும் போய் கொடுத்துட்டு ஈவினிங் பார்ட்டிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூப்பிடு சரியா? நம்ம வீட்ல அவங்களுக்கு தான் சாப்பாடு சரியா? சித்தி எதுக்கு இவ்ளோ சாக்லேட்? வேணாம் சித்தி, சின்ன சாக்லேட் தான் எல்லா குழந்தைங்களும் கொண்டு வருவாங்க. எல்லா பிள்ளைங்களும் பூமாரியும் ஒண்ணா, பூமாரி குட்டி எங்களுக்கு ஸ்பெஷல்ல, அதான் சித்தி இந்த சாக்லேட் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் எல்லா பிள்ளைங்களும் கொடு சரியா? சரி சித்தி, எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, உனக்கு பிடிக்குமா? இரு உனக்கு ஒன்று உடைச்சு தரேன். என்ன குட்டி பூமாரி, சாப்பிடு. சித்தி இந்த சாக்லேட் எவ்வளோ பெருசா இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ ஒரு வாட்டி எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீல? ஆமா சில குட்டி, இன்னொரு சாக்லேட்டும் தரவா, சாப்பிடுறியா? ஐயா வேணாம், எனக்கு இந்த ஒன்னையே சாப்பிட முடியுமான்னு தெரியல. இது போதும் சித்தி. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பு சரியா? டிம் சித்தப்பாவே கொண்டு விட்டுட்டு வருவாரு சரியா? இன்னைக்கு நீ சைக்கிள்ல எல்லாம் போக வேணாம். சரி சித்தி, நீ தான் சொன்னில, ஓகே. மறக்காம எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துரு வரையில. சரி சித்தி. கார்த்தி வா, டிபி குட்டி வா. கார்த்தி குட்டி பாட்டி கிட்ட இருக்காண்டா. இது என்ன, பூமாரிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? சித்தி, பூமாரி சித்தி, எதுக்கு இவ்ளோ பெரிய சாக்லேட் வச்சிருக்க? இந்த Dress எப்ப எடுத்துட்டு வந்த? என்கிட்ட சொல்லவே இல்ல. நேத்து தாமா போய் எடுத்துட்டு வந்தோம். நல்லா இருக்கா பூமாரிக்கு இந்த Dress? சீ, நல்லாவே இல்ல. எதுக்கு நீ பூமாரிக்கு மட்டும் Dress எடுத்துட்டு வந்த, எனக்கு எடுக்காம? பூமாரிக்கு தான பிறந்த நாள், உனக்கு பிறந்த நாள் அப்போ பூமாரி என்ன இப்படியா கூட்டம் போட்டா? பூமாரிக்கு எடுக்கலையில அப்போ, அதே மாதிரி இப்ப பூமாரிக்கு மட்டும் எடுத்திருக்கு, உனக்கு எடுக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு புது Dress இப்ப வேணும். இங்க பாரு தீபி, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. சொல்றது புரியுதா இல்லையா? முடியாது, எனக்கு புது Dress இப்ப வேணும். சும்மா இரு தீபி. ஏற்கனவே இடையில யூனிஃபார்ம் போட்டு வர மாட்டீங்கன்னு ஒரே கம்ப்ளைண்டா வருது, ஃபோன் மேல ஃபோனா. எங்க உங்க அம்மா அட்டெண்ட் பண்ணி பேசுறா? எல்லாத்தையும் நான் தான் அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. இப்படி இருந்து இன்னைக்கு நீ கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எதுக்கு பூமாரிக்கு மட்டும் எடுத்துட்டு வந்த Dress? ஏண்டி, பூமாரிக்கு தானடி பிறந்த நாள், அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்ன இவ்ளோ பெரிய சாக்லேட்? ஆமா, உன் பர்த்டேக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் சாக்லேட் கொடுத்து ஈவினிங் ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்தில, அதே மாதிரி பூமாரிக்கும் பண்ணணும்ல, அதான் பூமாரிக்கு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடு அந்த சாக்லேட் என்கிட்ட. சும்மா இரு தீபி, இப்போ எதுக்கு உனக்கு? இதுல இருந்து காலி பண்ண கூடாது. எல்லா பிள்ளைங்களும் கொடுப்பாள்ல, அப்ப உனக்கும் தருவா, அப்ப வாங்கிக்கோ. மம்மி மம்மி, என்ன பிரச்சனைங்க? உன் பொண்ணுக்கு தான் தினசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பூமாரிக்கு ஒரு Dress போட்டா போடக்கூடாதா, சாக்லேட் கொடுக்க கூடாதா, பார்ட்டி கூப்பிட கூடாதா? என்னடி இவன் நினைச்சிட்டு இருக்கா? பிள்ளைய வளர்க்குற பிள்ளைய வளர்க்காம வேற என்னத்தை வளர்க்குறேன்? ஒரு பிள்ளைக்கு மட்டுமா நீ Dress எடுத்துட்டு வரணும்? எப்படி எடுத்த? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ எடுக்கல, சாரி எடுக்கத்தானே போறதா சொன்னேன். இந்த சாக்லேட்லாம் எப்போ வாங்கிட்டு வந்த? உன்கிட்ட சொன்னாப்ல, அப்படியே நீ இது பண்ண விட்டுருவ பாரு. சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் யாருக்கிட்டையும் சொல்லல. இப்போ உன்கிட்ட சொன்னா பூமாரி கிட்ட உடனே சொல்லிடுவேன் அந்த விஷயத்த. அதுக்காக தான் சொல்லாம இருந்தேன். மம்மி பாரு மம்மி, எனக்கு Dress எடுக்கவே இல்ல பூமாரி சித்தி. இந்த பூமாரிக்கு மட்டும் எப்படி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பாரு மம்மி. எனக்கு அந்த சாக்லேட் வேணும், எனக்கு வாங்கி கொடு. சரி ஒரு 5 சாக்லேட் கொடு பிள்ளைகிட்ட. ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த குட்டி பிள்ளை ஸ்கூல்ல போய் எல்லாரும் கொடுக்க தானே செய்வா. இவளுக்கு என்னடி அப்படி அவசரம்? வேணும்னா வா, கடையில வாங்கி தர்றேன். இந்த சாக்லேட்ல எல்லாம் கை வைக்க கூடாது, சும்மா இரு. பூமாரி சித்தி எனக்கு சாக்லேட் தர மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு புது Dress வேணும், இப்ப வேணும், புது Dress வேணும். இப்போ இம்சை கூட்டுற பூமாரி நீ, என்னால முடியலப்பா அந்த வீட்ல இருக்கிறது. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை, எரிச்சலா இருக்கு. எல்லாத்துக்கும் யார் காரணம்? உன் பொண்ணு தானே காரணம். தீபி, இந்த சாக்லேட் வச்சுக்கோ, நீ சாப்பிட்டு. நீ எச்சி பண்ண சாக்லேட் ஒன்று எனக்கு வேணாம், எனக்கு புதுசா வேணும். எனக்கு அந்த பெட்டில இருந்து சாக்லேட் வேணும். எனக்கு புது Dress வேணும். ஏன் பூமாரி இப்படி இருக்க? கடுப்பாகுது வர வர. மம்மி, பூமாரிக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கா, அப்பவும் எனக்கு புது Dress வேணும். என்னது ஈவினிங் பார்ட்டியா? யார்டி சொன்னா? பூமாரி சித்தி தான் சொன்னாங்க. ஏட்டி பூமாரி, எதுக்குடி பார்ட்டி? இப்போ சும்மா கிடக்க முடியலையா உனக்கு? என்ன சொல்ற அஞ்சலி? தீபி பாப்பாக்கு வச்சோம்ல, ஸ்கூல்ல இருந்து எல்லா பிள்ளைங்களும் வந்திருந்தாங்கல்ல, எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பூமாரி குட்டிக்கும் பண்ண வேண்டாமா? ஒரு வீட்ல 2 பிள்ளைங்க ஒரே ஸ்கூல்ல படிக்காங்க, அப்ப 2 பிள்ளைங்களுக்கு ஒண்ணா தானே பண்ணணும் எது இருந்தாலும். அதுக்கு
பிள்ளையும் இந்த அனாதை பிள்ளையும் ஒன்னாயிடுமா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவியே, நீ அதையே இழுத்து வை. இவகிட்ட நான் அடம் பிடிச்சி இவகிட்ட என்னத்தையெல்லாம் நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்டி என் உயிரை வாங்குறீங்க எல்லாருமா சேர்ந்து? ஆமா, எங்களுக்கு ரொம்ப தேவை பெரு. பூமாரி குட்டி, நீ வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். எனக்கு புது ட்ரெஸ் இப்ப வேணும். எனக்கு வேணும். எனக்கு இந்த யூனிஃபார்ம் வேணாம். நின்று தோலை, புது ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றேன். உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்படி என்ன இவளுக்கு அடம்? அவ கேட்டோன்னே உடனே நம்ம புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமா? அந்த பிள்ளைங்களுக்கு தான் நம்ம இப்படி செல்லம் கொடுக்க போய் தான் ரொம்ப ஓவரா துள்ளுதுங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டாத அஞ்சலி. உன்கிட்ட நான் சொல்றதை கேளு. அவன் இன்னைக்கு இந்த யூனிஃபார்மோட தான் ஸ்கூலுக்கு போகணும். தேவையில்லாம அவளுக்கு கலர் ட்ரெஸ் மாத்திவிட சொல்லாத. இந்த பிடிவாதம் தான் லைஃப்ல எல்லா நாளும் வரும் சொல்லிட்டேன். ஆமா, நீ அவளை மட்டும் நல்லா மினுமினுன்ட்டு ஆக்கிட்டு விடுவேன். நான் என் பிள்ளைய மட்டும் இந்த கலர் ட்ரெஸ் இல்லாமல் இந்த யூனிஃபார்மில் அனுப்பணுமா? நல்ல கதையாக இருக்க உனக்கு. சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறா, பிடிவாதமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறியே. ஏன் அந்த பூமாரிக்கு கொடுக்காம இருந்தா என்ன? இல்லைன்னா போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தில்ல, இந்த பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்க வேண்டியனே. போகிறா சாக்லேட்லாம் வாங்கிக்கிட்டு. ஆளை பேர் ஆளை. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. நீ வேணா பாரு, இவ கேட்கறது எல்லாத்தையும் நீ ஒரு நாள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாள் வாங்கி கொடுக்க முடியாத எதையாவது உன்னை கேட்க போறா. பார்த்துக்கிட்டே இரு. அதே என் பிள்ளை கேட்கையில பார்த்துக்கிடலாம். நீ ஒன்றும் இந்த பூமாரிக்கு சொம்பு தூக்கிட்டு நிற்காதே. சித்தி, எனக்கு இந்த சாக்லேட் வேணாம் சரியா? நீ தீபிக்கே கொடுங்க. எனக்கு வேணாம். எனக்கு ஸ்கூல்ல போய் சாக்லேட் கொடுக்க வேணாம். எனக்கு இந்த புது ட்ரெஸ்ஸுமே வேணாம். நான் யூனிஃபார்மே போட்டு ஸ்கூலுக்கு போறேன். பார்ட்டியும் வேணாம். பாரு, சின்ன குழந்தை. நீ சொன்னதுக்காக அவ என்னெல்லாம் பேசுறான்ட்டு. அவ பேச வேண்டிய வயசடி இது. கொஞ்சமாவது பிள்ளைங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த மாதிரி எல்லாம் இனி நடந்துகிட்டு இருக்காத. இப்படி நடந்தேன்னு வையன், நேரா போய் கதிர் மாமா கிட்ட தான் சொல்லுவேன். ஆமாம், உனக்கு என்ன, நீ ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடுற. இவகிட்ட நானில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பேரு நான் எங்கே போவேன்? அன்னைக்கு எப்போவோ ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. இப்போ ஈவினிங் பார்ட்டிக்கு நான் எங்கே புது ட்ரெஸ்ஸுக்கு போக? பார்ட்டிலாம் ஒன்றும் வேண்டாம். அதான் இவ்வளோ சாக்லேட் வாங்கி கொடுக்குறீல, அது போதும். இப்போ உள்ளதுக்கு வேணா வேறு ட்ரெஸ் இவளுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்படியெல்லாம் நீ செல்லம் கொடுக்காத. உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். இதுவரை அவ கேட்குறது எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுத்துட்ட. இனி இப்படி செல்லம் கொடுக்காத சொல்லிட்டேன். இவகிட்ட மாட்டிட்டு முழிக்க முடியுமாடினா? என்னத்தையும் பண்ணுப்பா. ஏ பூமாரி, வா நம்ம போவோம். சரி சித்தி. இங்க பாரு பூமாரி, உனக்கு சித்தி வாங்கி கொடுத்துருக்கேன் ட்ரெஸ், சாக்லேட் எல்லாமே. நீ அடுத்தவங்களுக்காண்டி கொடுக்குறேன் வைக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா இல்லையா? சித்தி யார் உனக்கு? நான் தானே வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏன் நீ இந்த சாக்லேட் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல சித்தி, பாவம்ல தீபி. அவ சாக்லேட் கேக்குறாள்ல, அதுக்காக தான் நான் கொடுக்கட்டான்னு கேட்டேன். அவளுக்கு நீ ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுப்பில, அப்ப அவளுக்கும் எடுத்து கொடு சரியா? என்னவோ சாக்லேட்டே காணாத மாதிரி டெய்லி சாப்பிட்டு தானே இருக்கா. சு, அப்பாடா, நல்ல வேளை இந்த ட்ரெஸ் கிடைச்சது. எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? சே, இனி இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, நீ பெரிய எலிசபெத் மகாராணி. உன்கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்களா? எனக்கு வேற வேலை இல்ல பேரு. எனக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அதான் பண்ணுவேன். நீ உன் பொண்ணு ஆடுங்க நல்லா. கதிர் மாமா வரட்டும், உங்களையெல்லாம் சொன்னாதான் சரியா வரும். போய் சொல்லு, யார் வாண்டான்னா அவரும் என் பிள்ளைக்கு ஏன் எடுக்காம வந்தேன்னு ஒன்னதான் கேள்வி கேட்பாரு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஆளை பேர் ஆளை. ஏட்டி வா, நம்ம போவோம். போச்சிட்டி, இனி உன் கூட கத்து, என் கூட பேசாத. பாடி, உன் கூட யார் பேச நிக்கிறா? சாக்லேட் மேல கை வச்சா அடி பிச்சிரும் பாத்துக்கோ. போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.